உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் பிப்ரவரி மாத பலன்கள் மேன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இப்ப நாம் பார்க்க போறோம். மேன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அதை பார்த்துடலாம். அப்போ உங்களுடைய ராசியிலேயே முதல் ராகு மீனத்துல, மேசத்தில் குரு, கன்னியில் கேது பகவான், தனுசுல பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், அது போக கும்பத்துல சனி பகவான், மகரத்துல ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் பெயர் செய்யறாங்க. அப்ப அந்த நாள் மகர சங்கராத்திரி, தமிழர் திருநாள். அப்ப இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மேன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது ஃபர்ஸ்ட் புதன் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வந்துடுறாங்க. 2வது 6ஆம் தேதி பிப்ரவரி 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மகரத்துக்கு அங்கே உச்ச பலம் அடைகிறார். சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 12ஆம் தேதி பயிற்சியாகி உச்சம் பெற்ற செவ்வாயோடு இணைகிறார் மகரத்துல. இது எல்லாமே மீனத்துக்கு 11ஆம் இடம். அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எப்பவுமே 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். 11ஆம் இடத்து அதிபதி யாரு? சனி பகவான். இப்ப இவங்க 2 பேருமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மேன ராசிக்காரங்களாகப்பட்டது எந்த விதத்திலையும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உங்களால சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். கீழே விழுந்தவங்க எந்திரிச்சு உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அப்ப 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபம்ங்கிறது நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த லாபம், அந்த லாபத்துல நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் வைக்கிறதா தனஸ்தானம். உங்க ராசிக்கு 2ஆம் இடம் செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன குறை உங்களுக்கு? நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்படி உச்ச பலத்தோடு இருக்கும்போது நாம தைரியமாக, நாம தன்னம்பிக்கையோடு, நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக செல்லலாம். அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிசினஸ் பத்தி நீங்க யோசனை பண்ணலாம். ஒரு பிசினஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு பிசினஸ் எப்படி நல்ல லெவலில் கொண்டு வர்றது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சிகள் பண்ணலாம். நீங்க இடம் விட்டு இடம் மாறி போவதற்கு உண்டான வாய்ப்புகளை தேடிக்கலாம். அப்போ உங்களுடைய படிப்பு விஷயத்துல நாம என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணலாம். இப்ப நல்லா படிக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலுமே நீங்க பார்க்க போனா தடம் பிறலாமல் நீங்க பார்க்க போன எதையுமே சாதிக்கக்கூடிய கண்டிஷன்ல இந்த பீரியட்ல இருக்கிறீங்க. அப்ப அந்த குருவுடைய பலம் கொண்ட நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் மூளை மட்டும் இளமையா இருக்கும். அப்ப அந்த அறிவுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே மங்காது. அப்ப அந்த அறிவு திறமையை வச்சு நீங்க வாழ்க்கையில இடைப்பட்ட நாள்ல எவ்வளவு சங்கடம், சலிப்பு, பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், எத்தனையோ சிக்கல சிக்கி அதுல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்க எவ்வளவு வேதனைக்கு உள்ள இருப்பீங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியும், தெரியாம இல்லை. ஆனால்
நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு நீங்க அழுதிருந்தாலும் பிறண்டிருந்தாலும் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, உங்களுக்கு பார்க்க போனா அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. 8ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான், உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் சுக்கிர பகவான், அவங்க 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா நல்லா இருக்குது. அப்ப இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா உங்க ராகு ஜென்மத்தில் இருக்கிறார். அப்ப இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல கஷ்டத்தை கொடுத்துருவாரா, இல்ல பிரச்சனையை கொடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த குரு பகவானுடைய வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பாக்குறாங்க. அப்ப அந்த குரு பகவான் வீட்டை இந்த குரு பகவானே பாக்குறதுனால உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. ஒரு விஷயத்தை செய்யும் போது நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சு செய்யுங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, அடுத்தவங்க மோட்டிவேட் பண்றாங்க சொல்லி நீங்க இறங்கிட வேண்டாம். நீங்க நல்லா யோசனை பண்ணி நீங்க தாராளமாக நீங்க செய்யலாம். நேயர்களே, மீனராசிக்காரங்களே, நீங்க பார்க்க போனா கல்வியில சிறந்தவங்க, ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறீங்க, ஒரு பெரிய லெவல்ல எங்கே நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களை பத்தி நினைச்சு பாருங்க. நீங்க எதுக்கும் சலித்தவர்கள் அல்ல. நீங்க பார்க்க போனா எப்படி இருந்தாலும் உங்களால வாழ்ந்து காட்ட முடியும். அந்த சூழ்நிலை வந்தாச்சு, தைரியமாக இருங்க. நீங்க பிறந்த நட்சத்திரமாகப்பட்டது புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குரு பகவானி நட்சத்திரம். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பாக்குறாங்க. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப எந்த ரூபத்திலையும் உங்களை தொழில நீங்க கீழே விழுவதற்கு விட மாட்டாங்க. அப்ப தொழில சந்தோஷம் கிடைக்கும், தொழில நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதுக்கு அடுத்தது உத்திராட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு விரயச்சனியாக ஆரம்பிச்சிருந்தாலும் அதே சனி பகவான் ஆகப்பட்டது ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது நல்லதை செய்யாது, நல்லதை செய்யும். எப்படின்னா சிலருக்கு பார்க்க போனா ஒரு நல்ல தசா புத்தி அவங்க ஜாதக பிரகாரம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மீனராசிக்காரங்க இந்த சனியினாலேயே நல்லா இருப்பாங்க. அது போக வேற தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, நீங்க இந்த 7 சனி இப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த 7 சனியிலுமே நீங்க குபேர வாழ்க்கை வாழலாம். அதே 2ஆம் சுத்து 3ஆம் சுத்து 7 இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது போக பார்க்க போனா புதன் ரேவதி நட்சத்திரம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 7ஆம் இடத்து அதிபதியாகப்பட்டது உங்களுக்கு பார்க்க 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பிப்ரவரி மாசம் வரைக்கும், அந்த பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அது பார்க்க புதாதித்ய யோகத்தோட தான் உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் செய்யலாம், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு குறையில்லாமல் நிறைவாக இருக்கும். அது போக மீனராசிக்கு ஏதாவது பிணி பிடைகள் வந்துருமா, உடம்பு சரியில்லாம போயிருமா, இல்ல உடல்ல ஏதாவது கஷ்டங்கள் வந்துருமா, இல்ல வந்த கஷ்டம் தீருமா தீராதா அப்படின்னா இந்த ராகு பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். ஆனா அதே கஷ்டங்கள் ஆகப்பட்டது தொடராது. அந்த கஷ்டத்துக்கு வைத்தியம் பார்த்தால் அது தீரும். அதனால நீங்க தைரியமாக இருக்கலாம் மீனராசிக்காரர்களே, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா கீழே 2 போன் நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.